அதனால தண்ணி பிரச்சனை கொஞ்சம் சரியா செய்திருந்தா எங்களுக்கு நல்லதாவே இருக்கும். அதிகமா கிட்னி பிரச்சனைலாம் இந்த தண்ணி கல் பிரச்சனை தான் கூடுதல். நிறைய பேர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்னி கல் இருக்கு. இந்த நாள் படம் பிடிச்சி வந்தது என்னன்னா தண்ணி பிரச்சனையால தண்ணியால நிறைய இதுதான் பிரச்சனை. சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எங்கட 2 பிள்ளைகளுக்கும் தண்ணீர் வந்து வேற வேற தண்ணியில பார்த்தா எங்க பிள்ளைகள் சலம் போகலாம் ரத்தம் போகும். என்ன தண்ணி வேற வேற போட்டேன். நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். தண்ணி தான் பிரச்சனை. சுத்தமா தண்ணி இல்ல தண்ணி. இது ஓகே. நீங்க வேற ஒரு வழியில முயற்சி செஞ்சு பாருங்க. முயற்சி செஞ்சு ஒரு இதையும் கிடைக்கல. முயற்சி கேட்ட ஒரு இதையும் கிடைக்கல. பார்த்து போன மட்டும் தான் ஒரு உதவியும் கிடைக்கல. இப்போதுக்கு தண்ணி இல்லாம நாங்க படுற கஷ்டம் முக்கியமான கஷ்டமா இருக்கு. இப்ப எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். இதை எங்களுக்கு செய்து தந்தா இவ்வளவு மக்கள் தண்ணி தாகம் அடங்குனா எங்களுக்கு கடவுள் நீங்க செய்யறது கடவுள் செய்யற மாதிரி ஒரு உதவியா இருக்கும். எங்களுக்கு தண்ணி தான் இதை செய்து தந்தா போதும். எங்களுக்கு இது செய்து தந்தா எங்களுக்கு இவ்வளவு ஒரு நிறைஞ்ச ஒரு புண்ணியம் கிடைக்குமாறு நீங்க பூட்டி தரவங்களுக்குன்ற இதுதான் எங்களுக்கு. தண்ணி இல்லாம வாழலாது. எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். சோறு இல்லாம ஒரு நாள் கிடக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாது. அதானே. அதனால எங்களுக்கு பூட்டி தந்தா கடவுள் செய்யற உபகாரமா நினைக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு இந்த கிராமத்துல இந்த ஒழுங்கையில இருக்கிற மக்கள் இவ்வளவு பேருக்கும் தண்ணி வசதி இல்லை. எங்களுக்கு தண்ணி இல்லாத காரணத்தால ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு காலையில குளிக்க முழுவாங்க. மற்றது வீட்டுல நோயாளிகள் கிடக்கு குளிக்க எந்த நேரம் கேட்குறாங்க. தண்ணி இல்லாத பிரச்சனையால தூரத்துல போய் தண்ணி ஒரு குடம் எடுத்துக்கொண்டு வாய்க்கே இயலாது. இப்ப எங்களுக்கு தண்ணி தேவையான டைம்ல எடுக்கலாது. தண்ணி எடுக்கா தூரத்துக்கு தான் போகணும். இப்ப கிணத்துலயும் எடுக்கிறது கஷ்டம். கோடை டைமாங்கன்னா வத்திரும். தண்ணி இல்லாம நாங்க வேற வெளி இடத்துக்கு போக வேண்டிய கஷ்டமா இருக்கு. இதான் வந்து அந்த குழாய் கிணறு. இப்ப நாங்க இன்றைக்கு எல்லாம் தண்ணி என்ன செய்யறதுன்னு தான் நாங்க தகுதிப்பட்டு நாங்க. இப்ப நீங்க வந்தது எங்களுக்கு கடவுள் வந்த மாதிரி அதான் உங்களை பிடிச்சி உங்களோட காலில் கெஞ்சிடும். எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தந்தா வேற உதவி தேவை. இதே எங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது என்று சொல்லி கேட்கிறோம். தண்ணி இல்லாம வாழையில அதுக்குள்ள கொஞ்ச நேரம் அது எத்தனையோ வாளி போண்டி போட்டு இல்லாம கடைசியில் ஒரு ரப்பர் வாளி தான் கிடைக்கும். நல்லா நுரைக்கு ஊற்றி கறி பூச்செல்லாம் இருக்கு. இந்த தண்ணியை வந்து பாருங்களேன். இந்த தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிட்டு கிடக்கும். நாயப்பொடி இந்த இருக்க தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம். இது எவ்வளவு சுத்தம் இல்லாமல் இருக்குன்னு பாருங்களேன். மூடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு கிணறு இறைச்சாடு தரம் தண்ணி இல்லை. கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, ஆழவும் இல்லை. இப்படியான கஷ்டத்தை ஒரு 80 குடும்பம் குடிச்சிட்டு இருந்தது. இன்றைக்கு ஒரு 20-25 குடும்பம் இப்போ குடிக்குது. 80 குடும்பம் இந்த கிணத்தெல்லாம் குடிச்சது இந்த ஊர்ல தண்ணி இல்லாம. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. நாங்க வந்து திருகோணமலை மாவட்டம் கட்டைப்பறிச்சான் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்தனவட்டை அப்படி என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுலதான் ஒரு குடும்பம் வந்து சரியா வறுமை கோட்டின் கீழ் இருக்காங்க. அவங்கள வந்து காணொலி எடுத்துட்டு இருக்கிற டைம்ல வந்து ஆடிஎஸ் தலைவர் வந்து எங்களை சந்திச்சிருந்தாரு. என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து குழாய் கிணறு ஒன்று இருக்கு. அது வந்து ஏதோ ஒரு நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. அந்த நிறுவனத்தினால வந்து வழங்கப்பட்டு இருந்தாலும் அந்த குழாய் கிணறு வந்து தற்சமயம் பாவனை செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த குழாய் கிணறுல வந்து பாசர் இல்லாத காரணத்தால அந்த தண்ணி வந்து அடிச்சு எடுக்கக்கூடிய வசதி இல்லாம மக்கள் வந்து சரியா கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், நீரின்றி ஒருத்தர் வந்து வாழ முடியாது. நீர் என்பது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் வந்து இந்த இடம் பாக்குற டைம்ல வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து கிணறு என்று இருக்கான்னு கேட்டா இல்லை. நிச்சயமாக வந்து கிணறு இல்லாத ஒரு நிலையில தான் அனைத்து குடும்பமும் இருக்காங்க. இந்த ஒரு குழாய் கிணறை நம்பித்தான் இந்த கிராமத்துல வந்து இந்த வீதிக்குள்ளா இருக்கிற மக்கள் எல்லாரும் அதைத்தான் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த குழாய் கிணறு வந்து தற்போது பயன்பாடற்ற நிலையில இருக்கு. இதுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில வந்து நீர்ன்றது வந்து மிகவும் முக்கியமான விஷயம் என்றதால நாங்க வந்து உதவி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனா இது முக்கியமான விஷயம் என்றதால எங்கட சேனல்ல வந்து இதை வந்து காணொலியா எடுத்து நாங்க பதிவு செய்யறோம். எது உதவிகள் கிடைச்சா நாங்க தொடர்ச்சியா செய்வோம்னு சொல்லித்தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு பார்த்தா இந்த ஒழுங்கையில இருக்கிற அம்மாமார் எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்காங்க. அவங்க வந்து தங்களுடைய பிரச்சனை தொடர்பாக சொல்லிக் கொள்வாங்க. நீர் எடுக்கிறதுல வந்து எவ்வளவு சிரமங்களை எதிர்நோக்குறாங்க. அதோட வந்து எப்ப இந்த குழாய் நீர் வந்து
தடைப்பட்டது, அதாவது வந்து பாசர் இல்லாம போய் எப்ப இருந்து இந்த பிரச்சனை தொடர்ச்சியா இருக்குன்னு சொல்லி அவங்களோட பேசி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் வந்து எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா உங்களோட ஆதரவு தாங்க. இப்போ வாங்க இந்த ஊர் கிராமத்துல இருக்கிற அம்மாமார் எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க, அவங்களோடையும் பேசி நம்ம பிரச்சனைகள் தொடர்பாக தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு இந்த கிராமத்துல இந்த ஒழுங்கையில இருக்கிற மக்கள் இவ்வளவு பேருக்கும் தண்ணி வசதி இல்லை. எங்களுக்கு தண்ணி இல்லாத காரணத்தால ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு காலையில குளிக்க முழுவாங்க, மற்றது வீட்டுல நோயாளிகள் கிடக்கு குளிக்க எந்த நேரம் கேட்குறாங்க. தண்ணி இல்லாத பிரச்சனையால தூரத்துல போய் தண்ணி ஒரு குடம் எடுத்துக்கொண்டு பாய்க்கே வேறாது. எங்களுக்கு இந்த அடிவைப்பு உடைஞ்சு கிடக்கு. இதை திருத்தி எங்களுக்கு இதானே என்னம்மா, இதையும் வந்து ஒரு பார்த்துட்டு அதுக்கு பிறகு கதைப்போம்மா என்ன நிலையில இருக்குன்னு பாப்போம். இதான் வந்து அந்த குழாய் கிணறு. தயவு செய்து பூட்டி தந்தா இதுல இருக்க மக்களுக்கு ஒரு நிறைஞ்ச ஒரு புண்ணியம் கிடைக்குமாறு நீங்க பூட்டி தரவங்களுக்குன்ற இதுதான். எங்களுக்கு தண்ணி இல்லாம வாடையிடாது. எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். சோறு இல்லாம ஒரு நாள் கிடக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாது. அதானே என்ன, அதனால இந்த எங்களுக்கு பூட்டி தந்தா கடவுள் செய்யற உபகாரமா நினைக்கிறோம். சரியம்மா. இது வந்து எத்தனையாம் ஆண்டு உங்களுக்கு இந்த அடி குழாய் கிணறு தந்தாங்க? குடியேறும் போது ஒரு மாசத்தால எங்களுக்கு இதை பூட்டி எடுத்து தந்தாங்க. அவது உடைஞ்சு போயிட்டு ஒரு நிறுவனத்தால பூட்டி தந்தாங்க. இது உடைஞ்சு போயிட்டு உடைஞ்சா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப நாங்க 14 வருஷம் இங்க குடியேறி. 14 வருஷம் நிறைய பேர் பாவனை வரக்குள்ள அது வந்து உடைஞ்சு போயிட்டு. அப்ப நாங்க ஊர் மக்கள் 5-10 எல்லாரும் மாதிரி எடுத்து ஒரு தரம் போட்டோம், அது உடைஞ்சிட்டு. இப்ப இது எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்கிட்ட இல்லாதபடி தண்ணி கஷ்டத்துல கிடக்கும். நீங்க வேற ஒரு வழியில முயற்சி செஞ்சு ஒரு இதையும் கிடைக்கல. முயற்சி கேட்ட ஒரு இதையும் கிடைக்கல. பார்த்து போன மட்டும் தான் ஒரு உதவியும் கிடைக்கல. இப்போதுக்கு தண்ணி இல்லாம நாங்க படுற கஷ்டம் முக்கியமான கஷ்டமா இருக்கு. இப்ப எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். இதை எங்களுக்கு செய்தா இவ்வளவு மக்கள் தண்ணி தாகம் அடங்குனா எங்களுக்கு கடவுள் நீங்க செய்யறது கடவுள் செய்யற மாதிரி ஒரு உதவியா இருக்கும். எங்களுக்கு தண்ணி தான் இதை செய்து தந்தா போதும். எங்களுக்கு செய்து தந்தா எங்களுக்கு இவ்வளவு இந்த ஒழுங்கிற்கு அவ்வளவு மக்களுக்கும் பெரிய இதுல வந்து இந்த குழாய் கிணறுல தண்ணி பெற்றுக்கொள்ற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள்னு சொன்னா இதுல இந்த அதுக்கு ஒரு 9 குடும்பம். 9 குடும்பம் இதை நம்பி இருக்கு. அங்கால இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இடைக்கிட பைப் லைன் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. மற்றது பைப் லைன் இல்லாதவங்க. இப்ப வந்து இது பிள்ளையாகின டைம்ல நீங்க என்ன செஞ்சீங்க? எங்கட ஒரு கிணறு ஒன்று இருக்கு எங்கட வளவுக்குள்ள. நாங்க ஒரு சின்ன கிணறு ஒன்று கட்டினாங்க. அந்த கிணத்துல இப்ப இந்த ஊர்ல இருக்க மக்கள் அவ்வளவு அந்த கிணத்துல அவ்வளவு காலம் குடிச்சு. கோடைக்கு தண்ணி இல்ல, சின்ன கிணறு. இந்த டைம்ல ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம். கோடைக்கு வந்து தண்ணி எடுக்க மாட்டோம். இதுதான் சரி, எங்களுக்கு தண்ணி இல்ல. சரி, இந்த குழாய் கிணறு மூலம் வந்து தண்ணி பெற்றுக்கொள்ற குடும்பங்கள் தான் இவங்க எல்லாரும். இவங்க வந்து முக்கியமங்களை கண்டோடனே சொல்லியிருந்தாங்க தண்ணி பிரச்சனையா இருக்கு, அதை ஒரு காணொலி அடுங்கன்னு சொல்லி. அப்ப அதுக்காகத்தான் எல்லாரும் வந்து கதைக்காங்க. சரி அக்கா, உங்களுக்கு இதால ஏற்படுற பிரச்சனைகளை நீங்களே சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு தண்ணி தேவையான டைம்ல எடுக்கல. அது தண்ணி எடுக்கணும் தூரத்துக்கு தான் போகணும். இப்ப கிணத்துலயும் எடுக்கிறது கஷ்டம். கோடை டைமாங்கன்னா வத்திரும். தண்ணி இல்லாம நாங்க வேற வழி இடத்துக்கு போக வேண்டிய கஷ்டமா இருக்கு. இதுக்கு இப்ப என்ன வழி செய்யலாம்னு சொல்றீங்க? இதுக்கு இப்ப இந்த பாசர் தெரிஞ்சவங்க அந்த பாசர் ஒரு இடம் எடுக்க இல்லாதாம. அது எங்களுக்கு அந்த பாசர் என்ன இதுன்றது கூட தெரியாது. இப்ப எங்களுக்கு ஒரு மோட்டர் போட்டு உதவி செஞ்சா எங்களுக்கு அது பெரிய உதவி. பாசர் வந்து எடுக்கிறது, அதை எப்படி எடுக்கிற எங்க எடுக்கிற ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. இப்ப வந்து மோட்டார் போட்டு எடுக்கிறேன்னு சொன்னா இவிடத்த கரண்ட் வசதி இருக்கா? எங்கட வீட்டுல பக்கத்துல எல்லாம் இருக்கு. அத வந்து நீங்க லைன் எடுத்திருக்கீங்க. அப்படி மோட்டார் போடுறேன்னு சொன்னா மாதம் அதுக்குரிய கரண்ட் பில் கட்ட வேண்டி வரும். அத வந்து யாரு கட்டுவா? நாங்க இப்ப எடுக்கிற 10 குடும்பமும் போட்டு கட்டுவோம். அந்த 10 குடும்பம் 9 நீங்க 9 10 9 குடும்பம் என்ன? அப்ப 9 குடும்பம் வந்து எவ்வளவு வருது அதை பிரிச்சு கட்டுவீங்க. அதால பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இல்ல. அப்ப அப்படி செய்யறத விட பாசர் எடுத்து போட்டா நீங்க கையால பம்ப் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் தானே, பிரச்சனை இல்லாம இருக்கு. அது அந்த பாசர் வந்து எந்த சைஸ்ன்னு தெரியா, ஆரம்பத்துல இருந்தாக்களும் தெரியும். அவங்களே இப்ப இல்ல இறந்துட்டாங்க. அது என்னென்ன இல்லன்றும் எங்களுக்கு தெரியாது. எடுக்கிறதும் கஷ்டம். சரி, இப்ப உங்களுக்கு வந்து பாசர் எடுத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. எங்க இருக்கு, என்ன சைஸ்ல எடுக்கணும் மட்டும் தெரியும் உங்களுக்கு. அப்படி பாசர் எடுக்கலுமாண்டா நீங்க எல்லாம் சேர்ந்து எடுப்பீங்களா? அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு வரும் இது இல்ல, அளவுக்கு வசதி இல்ல. சரி,
இன்னைக்கு இந்த நாளைக்கு இல்ல அப்படி எங்கிருந்து அதானே என்ன மோட்டர் பிடிச்சிருந்தா அது நல்ல போல இருக்கு. மோட்டர் போட்டு கொடுத்தா மோட்டார் போட்டு இல்லைன்னு அது வாசல் போட்டு கொடுத்தா வசதியா மோட்டார் போட்டு ஒரு டேங்கும் வச்சா உங்களுக்கு லேசா இருக்கும் என்ன இப்ப மோட்டார்ல இருந்து டேங்குக்கு போயிட்டு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இப்போ ஒரு ஆள் வார டைம் ஒவ்வொரு டைமும் மோட்டார் போட்டு இருக்கணும். இது இப்ப டேங்க்ல எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்ல, குறிப்பிட்ட ஒரு டைம் மட்டும் மோட்டார் பாவிக்கும். அப்ப உங்களுக்கு கரண்ட் பில்லும் வந்து குறைவா வரும். அப்படி செய்யக்கூடிய ஒரு இது இருக்கு. இப்ப மோட்டார் எல்லாம் வந்து என்ன விலை போகுது? மோட்டார் ஆனா மோட்டர் சைஸ் ஒரு சைஸ் பொறுத்தளவுக்கு போகுது. கொஞ்ச நாள் வாங்கினா 18,000 சின்ன மோட்டர். சின்ன மோட்டார் தானே அது சரி வரா? சின்ன மோட்டார்ன்றது ஓரளவு. இப்ப இது இப்ப எத்தனை அடி ஆழத்துல இருக்கு? இது 100 அடி போல. 100 அடி என்ன அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பெரிய மோட்டார் அதான் தண்ணி குயிக்கா இழுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு இஞ்சி மோட்டார் தான் நேற்று போட்டு அது இழுக்குது நல்லா. இப்ப ஏற்கனவே மோட்டார் போட்டு தண்ணி எடுத்துன்னு சொல்றீங்க, அது யார மோட்டார் போட்டு? அது ஒரு ஏலாவாளி அவர் தோட்டம் செய்யன்னு சொல்லி கொண்டு போயிட்டு ஒரு ஆள் வந்து மோட்டார் போட்டு தந்திருந்தா அவரு பயிர் செய்யறது கலட்டிட்டு போயிட்டாரு. இனி பயிர் செஞ்சு முடியதான் உங்களை கொண்டு போடுவார் அப்படின்னு. இல்ல அவர் இனி தர மாட்டார் அவர். இல்ல அப்ப இனி என்னண்டு தண்ணி எடுப்பீங்க? நீ தண்ணி கஷ்டம் தான் எங்களுக்கு. இப்ப அந்த மோட்டார் போயிட்டு இன்றைக்கு தான் அந்த மோட்டார் புடுங்கிட்டாங்க. இவ்வளவு நாள் நாங்க வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன். இப்ப அவர் சொல்றாரு நீ என் மோட்டாரும் பழுதா போயிட்டு நான் ஏலாதாள். அவர் கொஞ்சம் முது உடைஞ்ச மனுஷன் ஏலா பிள்ளை. நீ நான் என்கிட்ட மோட்டரை கொண்டு போய் நான் தொழில் செய்ய போறேன். இப்ப நாங்க இன்றைக்கு எல்லாம் தண்ணி என்ன செய்யறேன்னு தான் நாங்க தகுதிப்பட்டுனாங்க. இப்ப நீங்க வந்தது எங்களுக்கு கடவுள் வந்த மாதிரி அதான் உங்களை பிடிச்சி உங்களை காலில் செஞ்சிடும். எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தந்தா வேற உதவி தேவை. இதே எங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது என்று சொல்லி கேட்கிறோம். தண்ணி இல்லாம வாழை இல்லாதக்குள்ள கொஞ்ச நேரம் ஒரு மண் கிணறு இருக்கு. நாங்க ஒரு சின்ன ஒரு கிணறு ஆட்டுங்க, அதுக்கு மூடி இல்லாம கிடக்குற மரத்து குலைகள் எல்லாம் ஓடி ஒரே தேத்தண்ணி ஜாயமா இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் இப்ப குடிச்சிட்டு இருக்கோம். அதான் குடிக்கிறோம். மூடியும் இல்லை, அதுக்கு மூடி போடுறதுக்கும் இல்லாம அந்த தண்ணிக்குள்ள கிடக்கப்பட்ட சருவு இறைச்சாலும் தண்ணி அழுத்தம் ஊறாது கோடைக்கு. அந்த தண்ணியை தான் வச்சு குடிக்கணும். அதால மோட்டார் எல்லாரும் இப்ப அதைத்தானே குடிக்கீங்க. அதுல ஒரு 70 குடும்பம் குடிச்சது மொத்தத்துல. இப்ப சில பேருக்கு பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. அதால இப்ப இது கொஞ்சம் பேர் குடிக்கிறோம். அது கரண்ட் தண்ணி வெட்டுனா இப்ப அதுலதான் எல்லாரும் குடிக்கிறோம். அது இப்ப 2 நாள் 3 நாளைக்கு வராது. தண்ணி இருக்காது. அவங்க தண்ணி வரும்போதே பாத்திரத்துல நிரப்பி வச்சிருவாங்க. கணக்குக்கு கொஞ்சம் நம்புறாங்க. போதிய அளவுக்கு இல்லையா தண்ணி? தண்ணி இல்லாம 3 நாளும் இருக்கும், 2 நாளும் இருக்கும். சரியான கஷ்டம். முற்றா பைப் இல்லாத பிள்ளைல என்ன செய்யுது? தண்ணி இரவுல 11 அங்கால பகுதி இல்லாம கட் பண்ணுது. அப்ப என்னண்டு தண்ணி வேணும்? விடிஞ்ச தண்ணி இல்ல. சரியான கஷ்டம். அதால எங்களுக்கு இது ஒரு சலகடுப்பு எல்லாம் அதிகமா சலகடுப்பு வருது. தண்ணியில் வேற ஒரு தண்ணியில் மாத்தி வந்து குடிக்கிறதால வேற வேற கிராமத்துல இருந்து போத்த வழி எடுத்தா தண்ணி வந்து ஒத்து போகாதால சலகடுப்பு ஆக்குது. நிறைய பேர் சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய எல்லாருக்கும் அநேகமா சலகடுப்பு ஆக்குது. அதனால தண்ணி பிரச்சனை கொஞ்சம் சரியா செய்திருந்தா எங்களுக்கு நல்லதாவே இருக்கும். அதிகமா கிட்னி பிரச்சனை இந்த தண்ணி கல் பிரச்சனை தான் கூடுதல். நிறைய பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்னி கல் இருக்கு. இந்த நாள் படம் பிடிச்சி வந்தது என்னன்னா தண்ணி பிரச்சனையால தண்ணியால நிறைய இதுதான் பிரச்சனை. சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எங்கட 2 பிள்ளைகளுக்கும் தண்ணீர் வந்து வேற வேற தண்ணியில பாஜா எங்க பிள்ளைகள் சலம் போகலாம் ரத்தம் போகும். என்ன தண்ணி வேற வேற போட்டு நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்திருக்கேன். சுத்தமா தண்ணி இல்ல தண்ணி இது ஓகே ஆனா உங்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும். நீங்க இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இது சரி வராட்டி இப்ப கிணத்துல தண்ணி எழுறீங்க தானே, அதை சூடாக்கிட்டு ஆற வச்சு கொடுங்க இப்போதைக்கு பிள்ளைகளுக்கு. பிறகு வந்து இந்த கல்லு அந்த கிணத்தை வந்து பாருங்களா எப்படி கிணறு அதுக்குள்ள மரம் நிறைய மரத்துல சரிகள்லாம் உள்ளதா இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஏத்தனி சாய மாட்டோம் முழு இலையும் அதுக்குலாம் அதை இன்னும் அள்ளி போட்டு இலையை அள்ளி போட்டு அந்த தண்ணி தான் குடிக்கும். அதான் மோட்டரை போட்டு இறைச்சிட்டா அடுத்து தண்ணி தண்ணி ஊறாது. சரியான மழை இருக்கிற பிரதேசம் தானே, அதனால தண்ணி பிரச்சனை இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போதைக்கு வந்து தண்ணிக்கு என்ன செய்யறீங்க? மோட்டர் வந்து கையா கலட்டிட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு என்ன செய்யறீங்க? வெளியிடத்துல அங்க தூரத்துக்கு போய் தான் நாங்க தூரத்துக்கு போய் எடுத்து வரீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க? வந்து கிணறு பாருங்க. நீங்க சொன்ன அந்த கிணறு என்ன அதுல வந்து குடிக்கிறது கொஞ்சம் எடுக்கலாம். மற்ற தேவைகளுக்கெல்லாம் அள்ளி சமக்கணும் தண்ணி அள்ளி அள்ளி. அதோட அது கொஞ்சம் சுத்தமான தண்ணி இல்ல. தண்ணி அள்ளி அள்ளி கூட பாத்திரம் ஊத்தி வச்சா குடிக்கணும். குடிக்க அந்த கீழே வந்து படிகிறதுக்கு என்ன தூசுகள் எல்லாம் குளிக்கிறது முழுகிறதுக்குலாம் கஷ்டம் தான். அந்த தண்ணி தான் குடிக்கணும் முழுவதும் பயில பயணத்துக்கும் அதான் பயன்படுத்தணும். இந்த தண்ணியை தான் குளிக்கையும் பயன்படுத்தணும், குடிக்கிறதுக்கு மேல எல்லாத்துக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்தணும். அப்ப அதுல வந்து தண்ணியை நாங்க அள்ளி தான் கொண்டு வைக்கணும். அதுவும் கஷ்டம் தானே எங்களுக்கு. இப்ப சொந்தமா இப்ப தாங்கி வச்சா இப்ப இதுல வந்து குடிக்கிறதுக்கு எல்லாம் லேசாக எடுக்கலும்.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடிக்கு மோட்டர் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் அது பழுதா போகுது. வேற ஒரு மோட்டரும் போட்டு டேங்கியும் போட்டா அது கொஞ்சம் எங்களுக்கு பெட்டர் ஆகும். அந்த கிணத்தை வந்து பாருங்க, அந்த கிணறு சிவப்பு தண்ணியா இருக்கு, மரத்துல உள்ள இலையில உண்டு, அதுக்கு மூடியும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. நுழம்பு போலதான் பண்ணி போறோம் நாங்க, அதுவும் செஞ்சு போயிட்டு இந்த நேரம் போட இல்லாது. அப்படி என்ன? சரி வாங்க போய் பாப்போம். கஷ்டமான தண்ணியத்தான் நாங்க குடிச்சு வாழ்றதுக்கு வந்து பார்ப்போம். படிகைக்கும் போட்டு தரல. இந்த வீட்டுக்கு கரண்ட் இல்ல, கரண்ட் கூட நான் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டுல. இது யார வீடு? அந்த புள்ளோட வீடு, கஷ்டமான வீடு, உதவி இல்ல வீடு. இந்த ஒரு வருத்தக்காரர் படுக்கையில கிடக்கார், கரண்ட் இல்ல, நான் தான் என் வீட்டுல இருந்து ஒரு கரண்ட் கொடுத்துக்கேன். தண்ணியும் இல்லை, எல்லாம் என்ன செய்யுது. இந்த தண்ணியை வந்து பாருங்களேன், இந்த தண்ணியை தானே அங்க குடிச்சிட்டு கிடக்கும். நாய பொடி அடி அடி ஆக்களுக்குலாம் வர பாக்கு. இந்த இருக்க தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம். இது எவ்வளவு சுத்தம் இல்லாமல் இருக்குன்னு பாருங்களேன். மூடியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு கிணறு, இறைச்சாடு தரம் தண்ணி இல்லை, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, ஆழவும் இல்லை. இப்படியான கஷ்டத்தை ஒரு 80 குடும்பம் குடிச்சிட்டு இருந்தது, இன்றைக்கு ஒரு 20-25 குடும்பம் இப்ப குடிக்குது. 80 குடும்பம் இந்த கிணத்தெல்லாம் குடிச்சது இந்த ஊர்ல தண்ணி இல்லாம. அப்ப எல்லாருக்கும் நாங்க இதெல்லாம் துறந்து விட்டு பட்டியா விட்டு எல்லாரும் வந்து குடிக்கட்டு மட்டும் விட்டுதோம். இது உங்களோட கிணறு தான்? நான் இது ஒரு லோன் எடுத்து நான் கட்டினேன், தண்ணியிலே ஊர்ல இருந்து பாருங்க. இந்த கொட்டில வாண்டு இப்படி தண்ணி, இதெல்லாம் நாங்களுக்கு கஷ்டத்துல வாழ்றோம். கஷ்டத்தை கஷ்டம் காட்டாது. இந்த தண்ணியால எங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் நோய் வரும், அதான் பயம் எங்களுக்கு. தண்ணி ஒரு அள்ளி காட்டேலுமா? அள்ளி காட்டேலும், அள்ளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருக்க மாட்டா, மூடி அது போட்டு அது எத்தனையோ வாளி பண்ணி போட்டு இல்லாம கடைசியில் ஒரு ரப்பர் வாளி தான் கிடக்கு. நல்லா நிறுத்து ஊற்றி கறி பூச்செல்லாம் இருக்கு. இது இப்ப கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வத்திடும், கொடைக்கு வத்திருந்தானே. அப்ப தொடர்ச்சியா தண்ணி எடுக்கணும், அதான் சரி. அப்ப அதுக்குரிய இது தொடர்ச்சியா வத்துற என்ன அரவா வத்தாது இல்ல, ஊர் சனம் எல்லாம் குடிக்கிறதெல்லாம் எல்லாரும் எடுக்கிற ஒரு எல்லாருக்கும் உரிய பாவனைன்னு சொன்னா அதுதான் சரி. இப்ப அதுக்கு வந்து ஒரு மோட்டர் எடுத்து அதோட டேங்கும் வந்து செட்டப் போட்டு செஞ்சா இந்த வீதியில இருக்கிற அனைவரும் வந்து தண்ணியை எந்த ஒரு தடையும் இல்லாம எடுத்துக்கொள்ளலாம். அதோட பிள்ளைகளுக்கு வந்து வருத்தம் வராது. போட்டு கொடுத்தா அதுக்கு முக்கியமா எல்லாருக்கும் அது நல்ல உதவி. எங்களுக்கு நினைச்சுன்னா தண்ணி இல்லாம குழந்தைகள் வச்சிருக்கிற நிறைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு சுத்தமான தண்ணி தான் வேணும். அதுகளுக்கு அதை செய்து கொடுத்தா எங்களுக்கு மிக நல்ல இது வந்து நாங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறோம். சரி, ஓகேம்மா. இது வந்து செய்யறது நாங்க இல்ல, எங்களோட புலம்பெயர் உறவுகள், அதாவது இந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போய் வேலை வாய்ப்புக்காக போய் இருக்கிற உறவுகள் தான் செய்யறாங்க. இந்த காணொலியை வந்து எங்கட சேனல்ல போடுவோம், நாங்க போட்டுதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு குடிநீர் ரெண்டொன்னே கண்டிப்பா உதவி கிடைக்குமென்று நானும் நம்புறேன். ஆனா 100% நான் உறுதிப்படுத்தி சொல்ல மாட்டேன் உதவி கிடைக்குமென்று. இதை போட்டுது உதவி கிடைச்சா நாங்க இங்க வந்து செய்வோம். சரியாம்மா? கண்டிப்பா செய்வீங்க, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. சரியம்மா, ஓகேம்மா. நாங்க இப்ப போயிட்டு வரோம்மா. நன்றி அம்மா. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இதுல வந்து முக்கியமா இருக்கிற பிரச்சனைண்டா குடிநீர் பிரச்சனை. குடிநீரை வந்து கொடுத்தா தான் இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் வந்து எந்தவித நோயும் இல்லாம இருக்கிறதோட வந்து பெரியவங்களுக்கு வந்து பல நோய் இருக்குன்னு சொல்லி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொன்னா சுத்தமான குடிநீர் இல்லாததுதான் பிரச்சனை. இந்த குழாய் கிணறு வந்து பாவனையில இருக்கக்குள்ள அவங்களோட குடிநீர் பிரச்சனைகள் வந்து இல்லாம இருந்தது. நீர் வற்றுற டைம்லயும் வந்து இந்த குழாய் கிணறுல இருந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டுதான் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து இந்த குழாய் கிணறு வந்து பாவனை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கு. அதுல வாசர் வந்து உடைஞ்சிட்டு, அப்படி வாசர் போடுறதுண்டா அது தொடர்பான விஷயம் இங்கே யாருக்குமே தெரியல. அந்த வாசர் வந்து என்ன விலை வரும், அதை எங்க வாங்கலாம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா மறக்காம நீங்க கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. அதோட வந்து அந்த வாசர் வாங்காட்டி மாற்று வழி என்னன்னு சொல்லி நாங்க யோசிச்சிருந்தோம். அதுல வந்து சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, மோட்டர் ஒன்று எடுத்து அதுல வந்து டேங்க் ஒன்று வச்சிருந்தா டெய்லி வந்து மோட்டர் போட தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பமும் வந்து தண்ணி எடுக்க வார டைம்ல ஒவ்வொரு டைமும் மோட்டர் போடாம டேங்க்ல வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு குடும்பமும் வந்து தண்ணியை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு
முறையும் வந்து செஞ்சு கொள்ளலாம். இங்கத்தைய சூழ்நிலையை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அதுதான் சரி என்று சொல்லி பட்டுச்சு. அப்ப இந்த உதவியை செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம். இது வந்து மிகவும் முக்கியமான உதவி. ஒரு குடும்பத்துக்கு இல்ல, பல குடும்பங்கள் வந்து இந்த குழாய் கிணறை நம்பித்தான் இருக்காங்க. நிச்சயமாக வந்து இதுக்கு உதவி செய்ய வேணும்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.